ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் F1 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரேசிங் ட்ராமா மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ F1 ரேசராக இருப்பார். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவர் ரேஸில் கலந்துக்க மாட்டார். சின்ன சின்ன உள்ளூர் ரேஸில் கலந்துக்கிட்டு அப்படியே அவங்களோட லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்களுடைய பழைய நண்பர் ஒருத்தர் இவங்களை சந்திப்பாங்க. அவர் ஹெல்ப் கேட்பாப்படி. என்னன்னா, இப்போ அவங்ககிட்ட ஒரு ரேசிங் டீம் ஒன்று இருக்கும். அந்த டீமில் ஒரு முக்கியமான ரேசிங் அவர் போயிடுவார். இப்போ அந்த டீம் ரொம்ப தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கும். உடனே நம்ம ஹீரோ கிட்ட அவர் அந்த டீமை தலைமை தாங்கி எப்படியாவது வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி நம்ம ஹீரோவும் அங்கே போவார். அங்கே போய் பார்த்தா இன்னொருத்தர் இருப்பார் இவர் மாதிரியே. இப்போ இவர் ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான ஒரு ஈகோ வரும். இப்போ இந்த ஈகோவை எப்படி ஃபேஸ் பண்ணி இவங்க டீம் எப்படி வின் பண்ணிச்சு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அந்த ரேசிங் சீன்ஸ் எல்லாம் செம்மையாக அப்படியே ரியாலிட்டியை காமிச்சிருப்பாங்க. F1 ரேஸ்னால் அப்பா இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ரேஸ் அந்த பந்தயம் நடக்கும்போதெல்லாம் எப்படா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அந்தளவுக்கு வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீனில் கொண்டு போயிருப்பாங்க. ரியாலிட்டியாகவும் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸை மையமாக வச்சு தான் இந்த படம் வந்திருக்கு. ரியாலிட்டியாக ரேஸை ஓட்டி காமிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது F1 ரேஸ்னா என்ன, அதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க, ஒவ்வொரு டைமும் ஜெயிக்கும்போது நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறத உள்ளபடி காமிச்சிருக்காங்க. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கிளைமேக்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பக்காவாக பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலாக ஹிட் அடிச்சிருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சில கிசிங் சீன்ஸ் தான் இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணிட்டு கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் எப்படி சூப்பராக சுமாராக. நீங்கள் ஒரு ரேசராக இருந்தால் இந்த படம் உங்களுக்கு ஆன படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.